நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதித்து வரவேற்கிறோம். நன்றியோடு துதித்து வரவேற்கிறோம். நன்றியோடு துதித்து வரவேற்கிறோம். ராஜா உமக்கு நன்றி. நன்றி நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Jesus. Hallelujah. Jesus. Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Jesus. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நன்றியோடுமை துதித்து வரவேற்கிறோம். நன்றியோடுமை துதித்து வரவேற்கிறோம். நன்றியோடுமை துதித்து வரவேற்கிறோம். நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதித்து வரவேற்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதித்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதித்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, உம்மை துதித்து வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி.
நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. சிலவர் பாட முடியும். நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நன்றி அப்பா, நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத வார்த்தைகள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை. சொல்லுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே, நன்றி அப்பா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் என் அன்பு இயேசுவே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்பா. நீர் பாராட்டுகிற எல்லா மேன்மைகளுக்காக, எல்லா இரக்கத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல மை போல நன்றி அப்பா. வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. ஆமாண்டவரே,
உம்மை போல் ஒரு நல்ல தெய்வம், உம்மை போல் எங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு அன்பு நிறைந்த உறவு, ஒரு நேசம் நிறைந்த தகப்பன் தாய் உலகத்துல யாருமே இல்லை. எங்களை குறிச்சு எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர் நீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்கிற வசனம் சொல்லுகிறபடியே நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எங்களை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த நல்ல நாளில நம் மாலை நேரத்துல எங்களை உம்முடைய சமூகத்துல உமக்கு உகந்த பலியாய் உமக்கு உகந்த காணிக்கையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளில் இந்த தியானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தர முடியாது. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியா தேவனுடைய வாக்குத்தத்தமுள்ள வசனங்களை தேவன் தம்மோடு கூட பேச போகிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல மோகன ஜெபம். ஆமென். நன்றி. ஆமென். ஆமென், 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 ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். உங்கள் யாவரும் இந்த மாலை நேர தியானத்திற்கு ஆண்டவர் இரட்சகருமாகி என் மகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இக்காலத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் கிரமமாய் ஜாக்கிரதையாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடு, என் வாழ்விலே பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல என்கிற பாடலை நம்ம எல்லாம் எழுந்திருந்து தேவநாமத்தை மைப்படுத்தி பாட போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றி. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே.
எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியாய் அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வழியறியாய் அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, நான் தாங்கிக்கு எவ்வளவும் நான் தகுதியும் மாறாமலே மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தாரா? நம்ம கூட மாறாம இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய அன்புல மாற்றம் இல்லை, அவருடைய ஆசீர்வாதத்துல குறைவில்லை. அவர் யாரையும் பட்சபாதத்தோடு நடத்துகிற தெய்வம் அல்ல. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். எங்களை எதிர்பார்க்கிற முடிவுகளை ஆண்டவர்களுக்கு தந்து நடத்தினாரே. அவர் ஆச்சரியமானவராய் நம்முடைய வாழ்வில் அவர் இணைப்பட்டாரே. அவருடைய பிரசன்னம் நம்முடைய தயவை எண்ணி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, நான் விழுந்துட்டாக்கா யாரும் தூக்கிவிட வருவதில்லை. ஐயோ அவன் விழுந்துட்டான், இந்த நேரத்துல நம்ம போனா அவன் நமக்கு உபத்திரவத்தை கொடுப்பான், அவன் நம்மிடத்துல நன்மை எதிர்பார்ப்பான். அப்படி அவனை சந்திக்காமலே இருக்கலாம். அவன் பிரச்சனையில அவனா எழுந்து அவனா பிழைத்துக் கொள்ளட்டும் என்று ஜனங்கள் நினைக்கிற இக்காலத்துல நீ விழுந்து போகும் பொழுது உன்னை விழுந்து போகாதபடி தாங்குகிறவர்,
நீ விழ நினைக்கும் பொழுது தம் கரத்தில் ஏந்தி பிடிக்கிற ஆண்டவர் நம் நடுவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களை பார்க்கலாம். சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. சொல்லுவோமா? துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. என் வாழ்வில ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின அப்பாவை நோக்கி தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. நன்றி அப்பா, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி. நன்றி அப்பா, விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுவோமா? நன்றி அப்பா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. மாறாமலே மாறாமலே உடனிருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி. நன்றி அப்பா, மாறாமலே உடனிருந்தி, நடத்தி வந்தி. ஆச்சரியமானவர். நன்றி ஆண்டவரே, அதிசயமானவரே. நம் வாழ்க்கையில் ஆச்சரியமானவராய் அவர் இருந்து நடத்துகிறதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்தால் சோனை சொன்னீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை செய்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, இடித்து கொண்டீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை நடக்க வைத்தீரே,
கைப்பிடித்து கொண்டி. சொல்லுங்க, அப்பாவை நோக்கி. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை பிற விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரும் இல்ல. உம்மை போல, உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. எனக்கு சொல்ல முடியும். உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது ஆமாண்டவரே, நீர் செய்த நன்மையை நினைக்கும் பொழுது நான் நானாக இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை என்னை நடத்துகிறதற்காக, உங்களுடைய தயவுகளை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பின் பிரசனத்தை, உங்களுடைய அன்பின் கரத்திலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபெற்று எங்களை நடத்தும், ஆசீர்வதிக்கணும். கிருபையில கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மை கிருபையாய் அவருடைய அநாதி தீர்மானத்தினால நமக்கு இக்காலத்தை அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் இக்காலத்தை, இந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய உன்னத வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினதனால கர்த்தர் இக்காலத்தை உங்களுக்கு அனுகூலப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். இப்பொழுதுமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறதான ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். எபிரேயருக்கு எழுதினதான 5வது நிருபம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க. மைக் ஒண்ணு கொடுங்க, யாருக்கிட்ட வாசிமா. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல, தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை, தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, ஏனென்றால் பாலை உண்ணத்தக்க, பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாயிராமல் பாலை மட்டுமே உண்ணத்தக்கவர்களாய் நீங்கள் இருக்கிறபடியினால நீங்க பாலுண்கிறவர். போதுமா? போதும். காலத்தை பார்த்தால், இதுதான் இன்னைக்கு தலைப்பு. எப்படி? காலத்தை பார்த்தால் நீங்க யாரா இருக்கணும்னா, நான் பாஸ்டர், நீங்க ஒரு நல்ல குடும்ப தலைவர், ஒரு நல்ல குடும்ப தலைவி, நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல வேலையாள். ஒரு ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமேன். காலத்தை பார்த்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு திருமணம் ஒரு மனுஷனுக்கு ஆயிடுச்சு, திருமணமாகி பிள்ளைகளை பெற்ற பிறகு அந்த பிள்ளைய வளர்க்க தெரியலன்னாக்கா, என்ன கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பெற்று கூட ஒரு குழந்தைய உன்னால என்ன பண்ண முடியல சொல்லுங்க? வளர்க்க தெரியலையே, தூக்க தெரியலையே, தாளாட்ட தெரியலையே, அதை அடக்க தெரியலையே. காலத்தை பார்த்தா நீ எப்படி இருக்கணும்? நல்ல மெச்சூரிட்டி ஆயிருக்கணுமே. நீங்களோ இப்ப எப்படி இருக்கிறீங்க? உங்க ஸ்நானத்துல எப்படி இருக்கிறீங்கன்னா, சற்றே குறைவுபட்டு போயிருக்கிறோம் என்று இங்க பக்தன் சொல்லுகிற. காலத்தை பார்த்தால் போதிக்கிறவன் போதகனாக இருக்க வேண்டிய இந்த நிலையில, காலத்தை பார்த்தால் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்க காலத்துல உங்க வேலை ஸ்தலத்துல சற்று முன்னேறி இருக்க வேண்டிய இந்த நாட்களில இன்னும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, நான் ஒரு சகோதரன், ஒரு அண்ணனை ஐயம்பேட்டை பகுதியில் பார்த்தேன். அவர் பேர் அன்பு, எனக்கு தெரிந்தவர். அவரிடத்துல கேட்டேன். ஏறக்குறைய 15 ஆண்டுகள் ஈபியில் அவர் ஒர்க் பண்றார். எப்படி 15 வருஷம் ஈபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். என்னென்ன இப்ப எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, அடையாம்பா கேட்கிற, இன்னும் நான் யாரா தான் இருக்கிறேன், கேங்மேனா தான் இருக்கிறேன். என்னையா 15 வருஷத்துல முன்னாடி சேர்ந்த ஆளு இன்னாரு நீ என்னவா இருக்கணும் சொல்லுங்க? அட்லீஸ்ட் ஒரு லைன்மேன் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு பொசிஷன் ஆகுது வந்திருக்கணும், ஏதாவது வேலை உனக்கு பர்மனண்டாவது ஆகி இருக்கணுமே. உன் காலத்தை பார்த்தா நீ என்ன ஆயிருக்கணும்? இந்த உயர்வுக்கு நேராய் போய் இருக்கணுமே. இன்னும் நீ யாரா தான் இருக்கிற? இன்னும் கம்பத்தை தூக்குறவனாகவும் இன்னும் குழியை வெட்டுகிறவனாகவும் இருக்கிற, தினக்கூலியா இருக்கிற. என்ன காரணம்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, வாரத்துல 5 நாள் வேலைன்னாக்கா நான் 2 நாள் தான் போவேன். எப்படி வாரத்துல 5 நாள் வேலைன்னா நான் 2 நாள் தான் போவேன். அப்படி 5 நாள் வேலை 3 நாள் தான் போவேன். இப்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நான் சரியாய் கவனம் செலுத்தாததுனால எனக்கு பின்னாடி வேலைக்கு வந்தவன் எல்லாம் இன்னைக்கு ப்ரொமோஷன்ல பர்மனன்ட் ஆகி போயிட்டான். ஆனா நானும் இன்னைக்கு வரல எதை தான் வெட்டிட்டு இருக்கிறேன்? குடியை தான் வெட்டிட்டு இருக்கிறேன். நான் கேட்கிறேன், காலத்தை பார்த்தா நீ என்னவா இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு லைன்மேன், அட்லீஸ்ட் ஒரு பர்மனன்ட் வேலையா கிடைச்சிருக்கணுமே. ஏன் இந்த குறைவு, ஏன் இந்த தாழ்ச்சி, ஏன் இந்த வீழ்ச்சி என்றால் அவர் சொல்லிட்டாரு, கேர்லெஸ். அப்படி கேர்லெஸ். நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிற. நல்லா கவனிக்கணும். காலத்தை பார்த்தால் இத்தனை ஆண்டுகள் சத்தியத்தை கேட்டு இத்தனை ஆண்டுகள் தேவனுடைய வசனத்துல பெருகி இருக்கிற நாம் இந்நேரம் நம்ம என்னவா இருக்கணும்? வசனத்தின் வாக்கு தத்தத்துல தேறினவர்களாக நம்ம மாறி இருக்க வேண்டும். இன்னும் நம்ம வாழ்க்கையில அழுகையும் கண்ணீரும் கவலையும் துக்கமும் வேதனையும் அவமானங்களும் இருக்கிறது. ஏனென்றால் நான் முன்னாடி சொன்ன உதாரணத்தை நீங்க பாத்துங்க. நான் எப்படி இல்லை தெரியுமா? விழிப்பா இல்ல, கேர்லெஸ்ஸா இருந்ததுனால, லேசியா இருந்ததுனால என் வாழ்க்கையில நான் அடைய வேண்டிய உயர்வுகளை அடையாம போயிட்டேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஐ திங்க் நான் எல்லாரும் வீடியோல வந்திருக்கேன். ஒரு 10 பால் 2 பக்கம் அடிக்கிட்டான். 10 பால் 2 பக்கமா அடிக்கிட்டு 2 பேரும் போயிட்டு இந்த ஒரு கோட்ல இந்த ஒரு பாக்ஸ்ல எத்தாந்து அடுக்கணும். புரியுதுங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்கல்ல? இந்த பக்கம் ஒரு 10 பால் இருக்கும், இந்த பக்கம் 10 பால் இருக்கும். 2 பிள்ளைங்க இருப்பாங்க. 2 பிள்ளைங்களும் அந்த பாலை போய் எடுப்பாங்க. இங்க பக்கத்திலேயே ஒரு பையன் என்ன பண்ணுவான்? பக்கத்துல இருக்கிற பாலை எடுத்து உடனே எடுத்து வைப்பான். ஏனென்றால் அது அவனுக்கு ஈஸி. இந்த பையன் என்ன பண்ணுவான்? கடைசியில் இருக்கிற பாலை எடுத்துட்டு வந்து அடக்குவான். நம்ம நினைப்போம், ஐயோ இவன் பாரு எவ்வளவு ஸ்மார்ட்டா வேலை செய்யறான்னு நினைப்போம். அவன் பிற்காலத்துல என்ன நடக்கும் என்கிறதை அறிந்து முதல்லயே என்ன பண்றான்? அது கடினமா லேசியா? கடினம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. முதல்லயே எவன் கடின உழைப்பை செலுத்தி எவன் வேர்வையை சிந்தி உழைக்கிறானோ அவன் பிற்காலத்துல உட்கார்ந்து லேசா வாழுவான்.
இப்போ எவன் லேசா இருக்கணும், எல்லாவற்றையும் லகுவாய் மாற்றிக்கொள்ளணும், ஆரம்பத்திலேயே லேசா சிம்பிளா மெதுவெதுப்பா காமா எவன் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அவன் எல்லாம் தோற்று போயிடுறான் என்கிறத தான் அந்த பந்தயம் குறிக்குது. கடைசியில போய் எடுத்துட்டு வரவன் தான் ஜெயிக்கிறான். ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டு போறவன் என்ன பண்ணிடுறான், தோத்துடுறான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? கடின உழைப்பு. எந்த ஒரு வேலையா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், கிறிஸ்துவ வாழ்க்கையா இருந்தாலும் மெனக்கடாம எதையும் நம்ம அனுபவிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு பக்கத்திலேயே இருக்கட்டும் நன்மை, இங்க இருந்தா தான் நான் வேலைக்கு போவேன், இங்க இருந்தா தான் எனக்கு ஆசீர்வாதம், இங்க இருந்தா தான் நான் உழைக்க முடியும் என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில. காலத்தை பார்த்தா நீ என்னவா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கணுமே. ஏன் எனக்குள்ள குறைவு என்றால், எனக்குள்ள கேர்லெஸ், எனக்குள்ள லேசினஸ், எனக்குள்ள நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்குள்ள என்ன என்ன இருக்கு, நாளைக்கு செஞ்சிடலாம், நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து வைக்க வைக்க கடைசியில ஒட்டுமொத்தமா வரும் பொழுது அதில் நாம் முன்னேற முடியாமல் விழுந்து போகிறோம். இங்க பக்தன் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் யாரா இருக்கணும், பூரண புருஷனா இருக்கணும், காலத்தை பார்த்த நல்ல தகப்பனா இருக்கணும், காலத்தை பார்த்தால் நல்ல தாயாக இருக்கணும், காலத்தை பார்த்தால் நல்ல மகனாக இருக்கணும், காலத்தை பார்த்தால் உங்கள் ஸ்நானத்துல உயர்ந்தவனா இருக்கணும், காலத்தை பார்த்தால் நீங்க ப்ரமோஷன் பெற்றிருக்கணும், காலத்தை பார்த்தால் உங்க வாழ்க்கையில உயர்வுகளை அடைந்திருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நான் 2008-09 முழு நேரத்துக்கு ஊழியத்து வந்துட்டேன். 2005 ஊழியம் செய்யணும். பார்ட் டைமா ஞாயிற்றுக்கிழமை போவோம், மற்ற நேரங்களில் உலகபரமான வேலை, இசை, மியூசிக் அப்படின்னு போயிட்டு இருப்போம். 2010 அப்புறம் தான் எனக்கு ஒரு ஸ்டடி கான்ஃபிடென்ட் வந்துச்சு. என் கூட ஊழியத்தை துவங்கினவர்கள் நான் சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஆனந்தன் ஒரு பாஸ்டர் வந்தார், தெரியுங்களா, சுங்குவாச்சத்திரம் பகுதியிலிருந்து. அவரும் நானும், அவர் என்னை விட ஜூனியர். நான் 2010 அவர் 2015 அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சார். கவனிக்கணும். பாஸ்டர் ஆஸ்பான் உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் ஆஸ்பான் தெரியுமா? நான் வாழ்வது அந்த பாட்டு தெரியுமா? அவர் என்னுடைய நெருங்கின நண்பர். நானும் அவரும் ஒரே காலத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர் என்னுடைய நண்பர். அவரும் நாங்களும் ஒரே நாட்கள்ல ஊழியத்தை ஆரம்பிச்சோம். பாஸ்டர் சிமியோன் யோவான் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர், பின்மாரியின் அபிஷேகம் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. அவரும் நானும் ஒரே நேரத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியத்துல கொடி கட்டி பறக்குறாங்க, நானும் கொடி கட்டி பறக்கிறேன். அவங்க என்னை சந்திக்கும் போது, ஏ ஜாக், இன்னுமா நீ என்ன பண்ணல, ஊழியத்துல டெவலப் ஆகல, இன்னுமா ஆகல? அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் தெரியுமா? என்ன பண்றது, எனக்கு ஃபேமிலி வந்துடுச்சு, என்னை சப்போர்ட் பண்ண அப்பா இல்ல, என்னை சப்போர்ட் பண்ண அம்மா எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்கு ஊழியத்து குறித்ததான தரிசனம் இல்லை, கரிசனம் இல்லை. அதனால நான் இப்படி இருக்கிறேன். நீங்களும் உங்களை உற்சாகப்படுத்தவும், உங்களுக்கு உற்சாகமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்க. இன்னைக்கு ஜான் ஜபராஜ் குறிச்சு உலகத்தை அங்கட்ட கூட கேட்கலாம், தெரியும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஒன்னாதான் ஆரம்பிச்சோம். காலத்தை பார்த்தால் நானும் அவர்களை போல மாறி இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் லேசினஸ். சில காரியங்களை என்னால மெனக்கட முடியல. பாஸ்டர் ஆனந்த் போன முறை வந்தார். அவருக்கு இன்னைக்கு 8 சபைகள் உண்டு. இப்போ சிங்கப்பூர், ஸ்ரீலங்கால ஒரு சபை ஆரம்பிக்கிற, எனக்கு பிறகு ஊழியத்தை ஆரம்பித்தவர். நான் அவருக்கு மியூசிக் சொல்லி கொடுத்த, நிறைய நேரங்களில் சொல்லி இருப்பார். நான் அவருக்கு இசைக்கருவி கற்றுக் கொடுத்தேன். எங்களோடு கூட ஊழியத்துல பயணித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஊழியத்துல பிரகாசித்து கொண்டு போகிறார்கள். நாங்களோ எப்படி இருக்கிறோம்? காலத்தை பார்த்தால் நாங்களும் யாரா இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். நீங்களும் எல்லாம் காலத்தை பார்த்தால் எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்க தொழில நீங்க சீனியரா இருக்கணும். நீங்க மற்றவனுக்கு வேலையை கத்து கொடுக்கத்தக்க வாத்தியாரா இருக்கணும். ஒரு அமைச்சலங்களை பார்க்கலாம். ஏன் இன்னும் என்னால் அதை செய்ய முடியலன்னா லேசினஸ். ஏன் தெரியுமா? என்னால
திடமான ஆகாரம். திடமான ஆகாரத்தை உண்ணணும்னா எனக்கு என்ன தேவை? பல்லு தேவை. பால் குடிக்கிறதுக்கு என்ன தேவை? நாக்கு இருந்தா போதும், பொக்க வாய் இருந்தா போதும், பால் குடிச்சிடலாம். பல்லுல மெல்லுவதற்கு என்னால என்ன பண்ண முடியல? மெனக்கட விருப்பம் இல்லாததுனால திடமான ஆகாரம் எனக்குள்ள போகல. அதனால நான் என் வாழ்க்கையில முன்னேறல. திடமான ஆகாரம் எவ்வளவு நம்ம சரீரத்துல போகிறதோ அவ்வளவு நமக்கு பலன் வரும். பாலை குடிச்சாக்கா அது ஒரு விதமான பலன் வரும். ஆனா திடமான ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வேண்டிய பலனும் ஆரோக்கியமும் கிடைக்கும். அது போல இன்னைக்கு பக்தன் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் உன் வேலையில நீ ராஜா, காலத்தை பார்த்தால் உன் தேசத்துல நீ தலைவன், காலத்தை பார்த்தால் உன் விசுவாசத்துல நீ வல்லவன், காலத்தை பார்த்தால் உன் ஜெபத்துல நீ ஜெப வீரன், காலத்தை பார்த்தால் நீ துதிக்கிறதுல துதி ஆராதனை வீரன். ஒரு ஆமை சொல்லுங்கள பார்க்கலாம். காலத்தை பார்த்தால் உன் குடும்பத்துல உனக்கு நிகரான தலைவன் எவனுமே இல்லை. ஆனாலும் ஏன் அந்த உயர்வை நான் எட்டவில்லை என்றால் எனக்குள்ள என்ன இல்லை? மெனக்கடணும். நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, 5 நாள் வேலைன்னா 2 நாள் வேலைக்கு போயிட்டு 2 நாளுக்கான சம்பளம் தீர்றவரெல்லாம் உட்காந்துருப்போம். லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். மெனக்கடணும். ராமை சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே, மெனக்கடணும். மெனக்கடணும். இந்த நேரத்துல நான் இந்த உயர்வுக்கு நேரா போய் இருக்கணுமே. எனக்கு பின்னாடி பயணிச்சவெல்லாம் இன்னைக்கு என்ன இருக்காங்க? காரு பங்களான்னு வாழ்ந்துட்டு இருக்கிறானே. எனக்கு பின்னாடி ஊழியத்துல வந்தவங்களை இன்னைக்கு உயர்ந்து கொண்டு போகிறார்களே. எனக்கு பின்னாடி வந்தவங்களை இன்னைக்கு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. நான் ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? ராமை சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை அனலைஸ் பண்றீங்க? அந்த வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவர், காலத்தை பார்த்தால் போதகராய். போதகர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? போதகர்னா என்ன? ஆங்கிலத்துல வசனம் சொல்லுகிறது, for the by this time you out to be teacher. என்னமா டீச்சர்னா? என்னமா இங்க இருக்காங்க டீச்சர் எல்லாம் டீச்சர் தான் இருக்கிறாங்க. டீச்சர்னா என்ன? மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறவங்க. தான் அறிந்து கொண்டதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க. உன் வேலையில நீ ஒரு டீம் லீடரா கூட மாறலையே. உன் குடும்பத்தில் நீ மற்றவர்களுக்கு போதிக்கிறவனா இல்லையே. டேய், வாழ்க்கையில கஷ்டம்னா இப்படிதான் சொல்லி கொடுக்கிற அனுபவம் உடையவர்களாய் மாறணும். எவன் சொல்லி கொடுப்பான் தெரியுமா? அந்த தொழில அந்த வேலையில முதிர்ச்சி அடைந்து, அவ முதிர்ச்சி அடையும் போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்படி செஞ்சனா இது ஃபெயிலியர் ஆகும், இப்படி செஞ்சனா இது சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு சகலத்தையும் அறிந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டிய நாம் இன்னும் எதை குடிச்சிட்டு இருக்கிறோம்? பாலை குடிச்சிட்டு இருக்கிறோமே. ஏன் அப்படின்னா ஒத்துக்கணும், எல்லாருமே ஒத்துக்கணும். என்னுடைய கேர்லெஸ், சோம்பேறித்தனம். மழை வந்தாக்கா மனைவி என்ன சொல்ற? மாமா இன்னைக்கு வேலைக்கு போவாத, இடி இடிக்கிற மாதிரியா இருக்குது, உட்கார வச்சுடு. அல்லேலூயாப்பா. யாருக்கிட்ட இருந்து நான் கர்த்தர் பேசுறாருன்னு நினைச்சுக்கோங்க. என்ன பண்ணாத? உழைக்க வேண்டிய நேரத்துல உழைக்காமல் பிற்காலத்துல நம்ம பார்த்தோம்னா வானத்துக்கு என்ன ஆகாது? ஓன்னு நினைச்சா முட்டி டிக்கு 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 டிக்குன்னும், உட்காந்தா கரமரா கரமரான்னும். என்ன ஆயிடுச்சு? மூட்டு வலி. பங்கஜ கஸ்திரி வாங்கி கொடு. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். காலத்தை பார்த்தா யார உட்காரணும்? நான் மெச்சூரிட்டி மேனா இருக்கணும். வராமே மற்றவனுக்கு நான் வேலை கொடுக்கணும், மற்றவனுக்கு வேலையை கத்து கொடுக்கணும், மற்றவனை உருவாக்கணும். ஆனா நானும் இன்னும் மற்றவங்க கையில 5க்கும் 10க்கும் கை நீட்டிட்டு இருக்கிறேன்னா காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய கேர்லெஸ், கவனக்குறைவு, என்னுடைய லேசினஸ். அதனால யாருக்கு நன்மை, யாருக்கு தீமை? உனக்கு தீமை, உனக்கு பின்னாடி வந்தவனுக்கு நன்மை. ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். இப்ப வயசு இருந்தாலும் கொஞ்சம் ஓரம் உக்காரு, நான் போறேன். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, புரிஞ்சுக்கோங்க. பார்க்கிற எல்லாருமே இதை அனலைஸ் பண்ணுங்க. காலத்தை பார்த்தால் உங்கள் விசுவாச வாழ்வில நீங்கள் வல்லவனாய் மாறி இருக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?
காலத்தை பார்த்தால் உங்க ஜெப வாழ்வில ஜெப வீரனாய் மாறி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். காலத்தை பார்த்தால் உங்க பரிசுத்த வாழ்க்கையில நீங்கள் மகா பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கணும். ஒரு ஆமென். காலத்தை பார்த்தால் உங்கள் வேலை ஸ்தலத்துல நீங்க கை தேர்ந்த ஒரு சீனியரா மாறி இருக்கணும். ஒரு ஆமென். ஒரு வேலை ஸ்தலம் ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கணும். வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு உயர்வு வந்திருக்கணும். ஆனால் இன்று வரலும் அந்த காரியங்கள் இல்லை. காலத்தை பார்த்தா திருச்சபையில நீங்க மூத்த விசுவாசியா முன்மாதிரியான விசுவாசியா இருந்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். காலத்தை பார்த்தால் உங்க குடும்பத்துல உங்க பேச்சை தவிர வேற ஒருத்த பேச்சை கேட்காதபடிக்கு உங்க பேச்சு சிறப்பா இருக்கணும். காலத்தை பார்த்தால் சமுதாயத்துல இவங்க வீட்டாண்ட போனா தான் சரியான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் சொல்லி உங்களை தேடி வந்திருக்கணும். ஆனால் நேத்து முளைச்ச காளான தேடி போறாங்கன்னா நீ என்னவாயிட்ட? நீ என்னவாயிட்ட? ஆடா அந்த மனுஷனுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. அந்த மனுஷனுக்கு நம்மளை யாரு அப்படி அவுட் ஆகிறது தெரியுமா? கவனிக்கணும். உங்களை யாரு அவுட் ஆகிறது தெரியுமா? நம்ம கட்டிக்கிட்டவங்க தான். என்னத்துக்கு அதுக்கெல்லாம் போற? அங்கெல்லாம் வெளியில போவாத. ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா போவாத, நின்று போவாத. நீ உனக்கு என்னத்துக்கு? கட்சியில டேய் பாவி இங்க வெட்டிக்கின்னு குத்திக்கின்னு மாண்டாங்க, ஒரு எட்டு கூட பார்க்கலையா? எங்க வீட்டு வாசல் இல்லையா? நம்ம ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்டி கொடுப்போம். காலத்தை பார்த்தால் நம்ம நாட்டாமையா மாறி இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆனா இன்னும் நம்ம பேச்சு எடுபடலைன்னா காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சுயநலம், என்னுடைய லேசினஸ். இன்னைக்கு லேசினஸ் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி விடுகிறேன். நம்ம நன்கு அறிந்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு கவனிக்கிற வசனத்துல பாருங்க. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். எத்தனை கன்னிகைகள் புறப்பட்டாங்க? எத்தனை பேர் ஜேர்னியை ஆரம்பிச்சாங்க? பயணத்தை எத்தனை பேர் ஆரம்பிச்சாங்க? 10 கன்னிகைகள். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிறது, உங்களோடு கூட ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களோடு விசுவாச வாழ்க்கையில வந்தவர்கள், உங்களோட ஜெபத்துல கலந்தவர்கள் எத்தனை பேர்கள் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மணவாளனை சந்திக்க எத்தனை பேர் புறப்பட்டு போனாங்க? 10 பேரும். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். நீ அப்படி கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல நில்லு, நான் பின்னாடி சோறு ஆக்கி வச்சுட்டு குழம்பு ஆக்கி வச்சுட்டு வரேன்னு சொல்லி வந்தாங்களா? 10 பேருமே என்ன பண்றாங்க? ஒரே நேரம் புறப்படுறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புறப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அந்த புறப்பட்ட 10 பேர்ல 5 பேர் எப்படி இருக்கிறாங்க? ஸ்மார்ட். 5 பேர் எப்படி இருக்கிறாங்க? ஸ்மார்ட். 5 பேரு லேசியானவங்க. ஒன்னாதான் புறப்படுறோம், ஒன்னாதான் புறப்படுறோம். பந்தயத்துல ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா ஒருவனே பந்தய பொருளை வெல்ல முடியும். அவன் யாரா இருப்பான்? சோம்பேறியா இல்ல உற்சாகம் உள்ளவனா? யார் பந்தயத்துல ஜெயிக்க முடியும்? ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. யார் அந்த பந்தயத்துல ஜெயிக்க முடியும்? உற்சாகம் உள்ள, அந்த பந்தயத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறவன் தான் எப்படியாக முண்டி அடிச்சுட்டா என்ன பண்ணுவான்? அந்த பந்தய கோட்டை சந்திப்பான், பந்தய பொருளை எடுத்துக்கொள்வான். இதற்கு சோம்பேறித்தனம் அல்ல, இதற்கு உற்சாகமுள்ள ஆவி தேவை. 10 பேர் ஒன்னா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. 10 பேர் ஒன்னா தான் போய் வேலைக்கு போறாங்க. 10 பேர் ஒன்னா தான் மணவாளனை சந்திக்க போறாங்க. அவர்களில 5 பேர் ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க, புத்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க. 5 பேர் எப்படி இருக்கிறாங்க? லேசியா இருக்கிறாங்க. நடந்தது என்ன என்று பார்த்தால், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டியையும் தீவெட்டியோடு கூட எண்ணெயையும் கொண்டு போனார்கள். 4வது வசனத்துல. 3வது வசனத்துல போகிறோம். புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க சொல்லுங்க? அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி? அப்புறம் பார்த்துக்கலாம்.
அப்புறம் பார்த்துக்கலாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரங்களில் நம்ம வேலைகளை அப்படியே ஸ்கிப் பண்றோம். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்றது கிடையாது, இன்னைக்கே செய்து முடிக்கிறது கிடையாது, இன்னைக்கே நிறைவேற்றி முடிக்கிறது கிடையாது. அது மொத்தமா சேரும், ஐயோயோ அதுல ஒரு பரிபூர்ணம் இருக்காது. ஐயோ மண்டை குழப்பின்னு இருக்குது, என்ன கணக்கு ஏதோ கணக்கு விட்டோம் தெரியலையே, என்ன ஆச்சு, எந்த வேலையை மிஸ் பண்ணன்னு தெரியலையே. நாலா பக்கத்துல முதலாளி கூப்பிடுவான், இந்த வேலைக்கு வா, அந்த வேலைக்கு வா, அந்த வேலைக்கு வா, இந்த வேலைக்கு வா. இருக்கிற நேரத்துல தலகாணி போட்டுக்கின்னு பெட்ஷீட் போத்துன்னு தூங்குறோம். நம்ம நாலு பக்கம் இழுக்கும் போது என்ன பண்ண, உன்னை நம்பி கூப்பிட்டனே, நீ இந்த மாதிரி என்ன பண்ணிட்ட, வராம போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், நேரத்துக்கு அந்த இடத்துல போலன்னாக்கா அவன் அடுத்து நமக்கு ஒரு வேலையோ ஒரு பொறுப்பையோ ஒரு பணத்தையோ ஒரு ஆதரவையோ கொடுப்பானா கூட. அவனை கூப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டாங்க, சொன்ன வேலையை அவன் சரியா செய்ய மாட்டான். 5 பேர் எப்படி இருக்கிறாங்க, லேசியா இருக்கிறாங்க. 5 பேர் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கிறாங்க. நடக்கிறது என்ன, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த 10 கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவிட்டிகளை என்ன பண்ணிட்டாங்க, ஆயத்தப்படுத்திட்டாங்க. நடந்தது என்ன, புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொடுங்க. புத்தி உள்ளவங்க, எங்கள் தீவிட்டிகள் எப்படி போக போகுது, அணைந்து போக போகிறது. அதுக்கு அவங்க சொன்னது என்ன, எங்க மணவாளனை சந்திக்கிற தூரம் வரைக்கும் எங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை. ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். அதனால உங்களுக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு எங்க கிட்ட என்ன இல்லை, எண்ணெய் இல்லை, எங்களுக்கு போதுமான அளவு இருக்கிறது. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்றாங்க. இவங்க போற நேரத்துல மணவாளன் என்ன பண்ணிட்டாரு, வந்து விட்டார். மணவாளன் வந்த பிறகு இவங்க எல்லாம் மணவாளனோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்து விட்டார்கள். போனவங்க வாங்கி எங்கே தேடி, ஐயோ இப்போ அது கட்சிச்சேன்னு சொல்லி பந்தத்தை கொளுத்தின்னு வந்தாக்கா கேட்டு சாத்திட்டு இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். காலத்தை பார்த்தா அவங்க எங்க இருக்கணும், காலத்தை பார்த்தா எங்க இருக்கணும், அவங்க மணவாளம் கூட ஒன்னாதான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒன்னாதான் ஆரம்பிச்சோம், ஒன்னாதான் கல்யாணம் பண்ணாங்க, ஒன்னாதான் வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. என் கூட தான் இவன் வேலைக்கு சேர்ந்தான், என் கூட தான் தொழிலை கத்துக்கிட்டான், என்கிட்ட தான் தொழிலையே கத்துக்கிட்டான். இந்த நேரத்துல நான் அவனை விட மேல இருக்கணும், ஆனா எனக்கு மேல அவங்கிறான். காரணம் என்னவென்றால் எனக்குள்ள என்ன இருக்கு, லேசினஸ். அவங்க புத்திசாலியா இருந்தாங்க. ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். காலத்தை பார்த்தால் இந்த 5 பேருமே எங்கதான் இருந்திருக்கணும், மணவாளனோடு கூட வந்திருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க 10வது வசனத்துல வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள், எப்பவுமே விழிப்பாய் இருந்தவர்கள், எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருந்தவர்கள், எப்பொழுதுமே மெனக்கட விரும்பினவர்கள், எப்பொழுதுமே உழைக்க நினைத்தவர்கள், எப்பொழுதுமே நம் வேர்வைய சிந்தனை எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவரோடு கூட எங்க போனாங்க, கல்யாண வீட்டுக்குள்ள போனாங்க. கதவு என்ன ஆயிடுச்சு, அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற 5 லேசி கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு இங்க வருதுக்கு தகுதி இல்லைன்னு ஆண்டவர் அந்த 10 பேரும் பார்த்து 5 பேரை ரிஜெக்ட் பண்ணல. இவங்க லேசியா இருந்ததுனால, இவங்க முடமோ இல்ல அழகோ இல்ல அறிவோ ஆஸ்தி எதுவோ ஒண்ணு, ஆயத்தமா இருந்த அத்தனை பேரையும் அவர் அழைத்து கொண்டார். ஆயத்தம் இல்லாமல் இருந்த அத்தனை பேரையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, வெளியே விட்டுட்டார். காலத்தை பார்த்தா அவர்களும் எங்க வந்திருக்கணும், மணவாள வீட்டுல வந்திருக்கணும். காரணம் என்ன, ஏன் அதை தவறு விட்டாங்க, ஏன் அதை இழந்து போனார்கள், ஏன் அந்த உயர்வை அடையாமல் போனார்கள், ஏன் அந்த மேன்மையை அடையாமல் போனார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பொறுப்பற்ற நிலை,
பொறுப்பில்லாத நிலை. காலத்தை பார்த்தால் போதகராய், காலத்தை பார்த்தால் உயர்ந்தவனாய், காலத்தை பார்த்தால் மணவாளனுடைய மணவாட்டியாய் இருக்க வேண்டிய நாம் நம்முடைய அலட்சியத்தினால, நம்முடைய சோம்பேறித்தனத்தினால, நம்முடைய அற்ப விசுவாசத்தினால நம்முடைய உயர்வுகளையும் மேன்மைகளையும் நாமே இழந்து போயிட்டோம். கதவு திறந்துதான் இருந்துச்சு. ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். எல்லாருக்குமே கதவு எப்படிதான் இருக்கு? திறந்துதான் இருக்கு. வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்குரியதா இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் உங்களுக்குரியதா இருக்கிறது. வசனங்கள் உங்களுக்குரியதா இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் அதை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். விசுவாசியாதவர்களோ அதை இழந்து போகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கதவு திறந்து இருந்தது. ஆனால் ஜாக்கிரதையாய் உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும், பாடுபட வேண்டும் என்று விரும்பின 5 பேரும் கதவுக்குள்ளாய் கல்யாண வீட்டுக்குள்ள வந்தார்கள். மற்ற 5 பேரும் வாசலிலே நிற்க காலத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை, லேசியா இருந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியாது. அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பிரதருடைய எக்ஸ்பீரியன்ஸ், தம்பியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அக்காவனுடைய அனுபவம் எனக்கு தெரியாது. நீங்க காலத்தை பார்த்த என்னவா இருக்கணும்? ஆனா ஏன் இன்னும் என் வாழ்க்கையில இருக்கிறது? காலத்தை பார்த்தா நான் மற்றவனுக்கு கடன் கொடுக்கணும், இன்னும் நான் மற்றவனிடத்துல கையேந்தி கொண்டிருக்கிறேனே. காரணம் என்னவென்றால், காற்றுள்ள பொழுது தூற்றிக்கொள்ள விரும்பவில்லை. காற்றுள்ள போது போர்வியை போத்து படுக்கிறோம். ஆனா கண்கட்ட பிறகு வெளிச்சத்தை காண விரும்பினா ஒண்ணுமே நடக்கல. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் மாறி இருக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் முதலாளியாய் மாறி இருக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் பதவி உயர்வுகளை பெற்றிருக்கணும். காலத்தை பார்த்தால் நீங்கள் கோபுரங்களை கற்றிருக்கணும். காலத்தை பார்த்தால் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கணும். காலத்தை பார்த்தால் மூத்த விசுவாசிய முன்மாதிரியானவனா உன்னை பார்த்து வழி பின்பற்றி வருகிற ஒரு கூட்டத்தை உருவாக்குகிற ஒரு சீசனாய் இருந்திருக்க வேண்டும். காலத்தை பார்த்தால் நீங்க மற்றவர்களுக்கு அதிகாரியாய் இருந்திருக்க வேண்டும். ஏன் இன்னும் நான் மற்றவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய மீறுதல். சொல்றாரு எபிரேயர்ல, பால் உண்ணுகிறவன் குழந்தைய போல இருக்கிறபடியினால அவனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விஷன் ஞானம் இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5:13 வாசிங்க. காலத்தை பார்த்தால் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலா உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆரம்பத்தில் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு அறிவு கூட நமக்கு தெரியாம இருக்கிறது. காலத்தை பார்த்தால் இப்படி இருக்க வேண்டிய நாம் இன்னும் பாலை உண்ணுகிற, இன்னும் எல்லாம் எனக்கு லேசா இருக்குமா, மெனக்கடாம சாப்பிடுவனா, வாயில வச்சு அப்படியே வழிக்கணும் போயிடுமா, நாம் மெல்லக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழுகிறவர்கள் தான் குழந்தைகள். ஆமென் சொல்லுங்க. குழந்தைகளுக்கு என்ன தெரியுமா? எது கொடுத்தாலும் மசிச்சு கொடுக்கணும். ஏன்னு சொல்லுங்க? அதுக்கு பல்லு இல்லை, அது கறியை தின்னாது, அது எலும்பு கடிக்காது. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? எல்லா பலனுடையவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்ம எதை சாப்பிட விரும்புறோம்? பால் கூட. லேசா இருக்கட்டுங்க, கஷ்டமான வேலையா, ஐயோ வேணாம், போ 5 மணிக்கெல்லாம் போய் வேலை செய்யாத, ரொம்ப தூரம் போயெல்லாம் வேலையை நீ எடுக்காத. ஏன்னா அப்படிலாம் நடக்குதுல்ல. ரொம்ப தூரம் போய் நம்ம வளர்ச்சியை கெடுக்கத்தே நம்மகிட்ட இருக்கிறவங்க தான். போவாத, இப்படியே போதும், அன்னாடம் காய்ச்சி மாதிரி கஞ்சி குடிச்சிட்டு நம்ம 10 தூங்கலாம். ரொம்ப தூரம் போவாத, நம்ம வளர்ச்சியை கெடுக்கிறது நம்ம வீட்டுல இருக்கிறது. ஒண்ணு நம்ம கட்டந்து, இல்லைன்னா நம்ம வாக்குப்பட்டதா இருக்கும், இன்னொன்னு அப்பாவா இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு அப்பா தம் பிள்ளை மிலிட்ரிக்கு அனுப்புறாரு. கவனிங்க, சென்ட்ரல்ல போய் ஏத்தணும் மிலிட்ரி. அவங்க வீட்டுல, அவங்க குடும்பத்துல, அவங்க சந்தையில இதுவரையிலும் யாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போனதே கிடையாது. எல்லாம் ஏறு வேலை, கழனி வேலை, அதுதான். பிள்ளைக்கு மிலிட்ரி வேலை கிடைச்சிச்சு. இவர் என்ன பண்றாருன்னா, அப்பா காஞ்சிபுரத்துல இருந்து சென்ட்ரலுக்கு போயிட்டார். சென்ட்ரலுக்கு போயிட்டு ட்ரெயினை ஏத்திட்டு
சென்ட்ரலில் ட்ரெயின் ஏற்றின உடனே ட்ரெயின் என்ன ஆகும் தெரியுமா? ஆரம்பத்தில் எப்படி போகும்? பொறுமையாக போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு பிரேக்கு போட்டு டக்கு நிற்கும். புள்ளி அனுப்பிட்டு அப்பாவுக்கு ஒரே ஏக்கம். புள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ட்ரெயின் நின்ன உடனே கொஞ்சம் நின்றுச்சு பாருங்க, குடு குடுக்குன்னு ஓடி போய்யா வேலையை வேணாம் ஒன்று வேணாம் பொட்டி தூக்கின்னு வந்துட்டார். வேலைக்கு அவன் போக கூட இல்லை, ஸ்டேஷன் அவன் கிராஸ் பண்ண கூட இல்லை. என்ன பண்ணிட்டாரு அப்பா? வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம், இனி இருக்கிறவளை என்கிட்டவே இருடா போதும். அவன் வாழ்க்கையும் கெட்டு போச்சு. இன்னைக்கு ஏறு ஓட்டுனுக்கிறான். எங்க அப்பா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? கெடுத்து விட்டாரு. நான் என்ன பண்ணிரு, ஒரு மிலிட்டரிக்காரன் ஆகி கவர்மெண்ட்ல கொடுக்குற உயர்வுகள் பென்ஷன்களை வாங்கி நல்லா இருந்திருப்பேன். எங்க அப்பா பாசத்துக்கு கட்டுப்பட்டு வந்ததுனால இன்னைக்கு ஏறு ஓட்டின்னு இருக்கிறேன். என் கூட வேலைக்கு வந்தவன் இன்னைக்கு மேஜர் ஆகி சுபேதரன் ஆகி இன்னைக்கு பல பேருக்கு அவன் அதிகாரியா இருக்கிறான். நானும் ஏறு ஓட்டுகிறேன். காலத்தை பார்த்தால் உயர்ந்திருக்க வேண்டிய நாம என்ன பண்ணிட்டோம்? சில அன்புக்கும் சில பாசத்துக்கும் அடிமையாகி போனதுனால இன்னைக்கு வரலும் நம்ம இப்படி இருக்கிறோம். மெச்சூரிட்டி இல்லை. பாசம் நல்லதுதான், அன்பு நல்லதுதான். உழைக்க வேண்டிய நேரத்துல, பாடுபட வேண்டிய நேரத்துல, கண்ணீர் சிந்த வேண்டிய நேரத்துல, வேர்வையை சிந்த வேண்டிய நேரத்துல சிந்தி விட்டால் பிறகு உட்கார்ந்து சாப்பிடலாமே. ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். பாருங்க, ஆரம்பத்துல அவங்க எண்ணெயை கொண்டு போகாததுனால பிறகு அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளவே போல. ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எதன் பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஒரு சம்பவத்தை அதே 25ஆம் அதிகாரம், மத்திய 25ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க, கவனிக்கணுங்க. ஆண்டவர் தாளந்து கொடுத்த மனுஷனுக்கிடத்துல பேசுற 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருங்கட்ட 5, இன்னொருத்தங்கிட்ட 2, இன்னொருத்தங்கிட்ட 1 என்று தாளந்தங்களை கொடுத்துட்டு போறாங்க. கவனிக்கணும். 5 வாங்கினவன் வேற 5 உருவாக்கிட்டான். அவனுக்கு கொடுத்ததை அவன் ஸ்மார்ட்டா பயன்படுத்த நினைச்சான். ஒரு ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? மாமியார் வீட்டுல 10 பவுன் இல்ல, 20 இல்ல, 30 பவுன் போடுவாங்க. எத்தான் அடுத்த வருஷத்துல மொத்தம் கம்முன்னு ஆயிப்படும். இருக்க கழுத்துல காதுல மூக்குல இருக்கிறவர்ல என்ன பண்றோம்? நம்ம வச்சு 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 சாப்பிட்டு கட்சியில பக்கத்து வீட்டுல வர காப்போம். 10 தாளந்தை வைத்திருந்தவன் என்ன பண்றான்? அதை வேற 5 தாளந்தை வச்சிருந்தவன் வேற 5ஐ அவன் உருவாக்குகிறான். அவனுக்கு கிடைத்த அந்த கொஞ்சத்தை அவன் டபுளா மாத்த முயற்சிக்கிறான். 2ஐ பெற்றவனும் அந்த 2ஐ வைத்து இன்னும் 2ஐ அவன் சம்பாதிக்க முயற்சிக்கிறான். பெற்றுக்கொண்டான். 1ஐ வைத்திருந்தவனுடைய நிலைமையை நீங்க பார்த்தீங்களா? அவன் என்ன பண்றான்? கர்த்தாவே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். அவன் சிலங்களை பார்க்கலாம். வாசிங்க அந்த வசனத்தை 24 வாசிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு எஜமான் சந்தோஷப்பட்டார். ஆஹா, நீ தாண்டா ராஜா, வாடடே, உனக்கு கொடுத்தது நீ பத்திரமா பார்த்திருந்த சொன்னாரா? என்ன சொன்னாரு? தன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள தெரியாத அப்பிரயோஜனமான ஊழியக்காரனேன்னு சொன்ன. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரத்யுத்தரமாக, எப்படிப்பட்டவன்? உழைக்க வேண்டிய நேரத்துல, சம்பாதிக்க வேண்டிய நேரத்துல, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல, விசுவாசத்துல வாழ்ந்து கட்ட வேண்டிய நேரத்துல, கண்ணீர்ல நிற்க வேண்டிய நேரத்துல, முழங்கால நிற்க வேண்டிய நேரத்துல, திறப்புல நிற்க வேண்டிய நேரத்துல, ஊழியத்துல நிற்க வேண்டிய நேரத்துல நிற்காமல் போனதுனால கர்த்தர் அவனை பார்த்து என்னன்னு சொல்றாரு? பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே,
நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என்றும் அறிந்திருக்கிறாயே. ஆனபடியினால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிறத என்ன பண்ணிச்சாரு, எடுத்து 10 தாலந்து உள்ளவனிடத்துல கொடுத்தார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். கடைசியா சொல்லி முடிக்கிறாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே 5 வைத்து இன்னொரு 5 சம்பாதித்தவன் உற்சாக இருதயத்தோடு இருந்தான். தன் காலத்தில் அவன் ஜாக்கிரதையா இருந்தான். 2 வைத்திருந்தவன் வேற 2 சம்பாதித்தான். தன் காலத்தில் அவன் ஜாக்கிரதையா இருந்தான். 1 வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணல, உழைக்கவும் அதை மல்டிப்ளை பண்ணவும் அவன் சிந்திக்காததுனால அவனுக்கு உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி என்கிற இந்த நன்மையை அவன் காணாமல் போனான். புறம்பான இருளுக்குள்ளாய் கடந்து போனான். காரணம் என்ன தெரியுமா? காலத்தை பார்த்தால் அவன் கைகளில் எத்தனை தாளந்து இருந்திருக்கணும் சொல்லுங்க? 1 தாளந்து இருக்கு. 10, இது ஒரு 5 தாளந்து, இது ஒரு 5 தாளந்து. பாருங்க, 5 தாளந்து வைத்திருந்தவன் வேறு 5 சம்பாதிச்சான். தன் காலத்துல இன்னும் ஒரு 5 சம்பாதிச்சிட்டான். 2 தாளந்து உள்ளவன் வேற 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்து உள்ளவன் காலத்தை பார்த்தால் அவன் கையில எத்தனை தாளந்து இருக்கணும்? 1 இருந்திருக்கணும். அவன் காலத்தை அவன் என்ன பண்ணிக்கல, பிரயோஜனப்படுத்தல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் பைபிள்ல வசனத்துல சொல்ல, எறும்பின் இடத்துல போய் புத்தியை கத்துக்கொள். அது மழை காலத்துல மாறி காலத்திற்கான ஆகாரத்தை வெயில் காலத்திலே என்ன பண்ணும், சேர்த்து வைக்கும். ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். பிற்காலத்துல என்ன பிரச்சனை வரப்போகிறது, பிற்காலத்துல என்ன பாடு வரப்போகிறது, பிற்காலத்துல நம்ம உடல் நமக்கு சப்போர்ட் பண்ணுமா, பிற்காலத்துல நம்ம எழுந்து நடந்த நமக்கு கை கால் சரியா இருக்குமா, பிற்காலத்துல ஜெபிக்க நினைச்சால் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குமா தெரியாது. இப்பொழுதே நம் காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் நீங்கள் யாராய் இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு வேலையை கொடுக்கிறவங்களா, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருந்திருக்க வேண்டும். நாம எப்படி இருக்கிறோம்? குழந்தைய போல இருக்கிறோமே. பி கேர்ஃபுல் ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து. உங்களுக்கு ஆண்டவர் அனுகூல காலத்தை கொடுத்திருக்க. கொரோனா டைம்ல பாத்தீங்களா? கொரோனா டைம்ல என்ன நடந்துச்சு? 3ஆம் தேதி லாக்டவுன் போட போறாங்கன்னு உடனே 2ஆம் தேதி நைட்டு 11 மணிக்குள்ளார அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம், அது இதுன்னு எல்லாத்தையும் என்ன பண்றான், எத்தனை நாள் போடுவானோ, எத்தனை நாள் லாக்டவுன் வருமோன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜாக்கிரதையா இருந்தோமோ. வருகிற காலம் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்பொழுதே ரட்சன் என்னால், இன்றே ரட்சன் என்னால். இன்னைக்கே நீங்க போய் ஆண்டவரிடத்துல ஒப்புரவாக்குங்க. ஜெபிக்காதவர்கள் ஜெபியுங்கள். வேதம் வாசிக்காதவங்க வேதம் வாசிங்க. ஆண்டவருக்காக பாரப்படாதவங்க பாரப்படுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நின்று காத்திருங்க. உங்களுடைய வாக்கு தத்தம் எல்லாம் எனக்கு தந்தரப்பட்டு இருக்கிறதே, அவைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வருகை எப்போ இருக்குன்னு தெரியாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எப்பவும் பாடுற பாட்டு தான். அவர் வரும் நாளிலே நம்மை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் வரும் பொழுது எத்தனை பேர் உள்ள போனாங்க? அவங்க எப்படி இருந்தவங்க? புத்தி உள்ளவர்கள், ஜாக்கிரதை உள்ளவர்கள், விழிப்புள்ளவர்கள், ஆயத்தமாய் இருந்தவர்கள். அவர் வருகின்ற நாளில நம்ம போகணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? புத்தி உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ நமக்குள்ள என்ன ஆகாரம் தேவை? நான் எழுத உழைக்கணும், கடின உழைப்ப போடணும், முழங்கால் படிக்கணும்னா நான் பாலை குடிச்சா போதாது. திடமான ஆகாரம் எனக்கு வேணும். திடமான ஆகாரம் எங்க? இக்காலத்துல கர்த்தர் கொடுத்துட்டு வராரு. ஆமென் சொல்லுங்கள. அனுதினமும் வசனத்தை கேட்கிறோமே, இதுதான் என்னை திட உள்ளவனாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமே. ஆமா. இப்ப சொல்லுங்க, காலத்தை பார்த்தால் நீங்க யாரா இருக்கணும்?
காலத்தை பார்த்தாலும் உயர்ந்திருக்கணுமே. ஐயா பாஸ்டர் வச்சுக்க, என் கூட பயணிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு ஸ்டாரா இருக்கிறாங்க. நானும் ஸ்டார் தான், கொஞ்சம் டம்மியா இருக்கிறேன், பவர் கொஞ்சம் குறைஞ்ச ஸ்டாரா இருக்கிறேன். சீக்கிரத்துல என் காலத்தையும் நான் என்ன பண்ணணும், நான் பிரயோஜனப்படுத்திக்கொள்ள. என்ன பாஸ்டர் இன்னும் நீங்க முன்னேறலையா? இந்த ஊழியத்தில் இருக்கிறனே, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும், விசுவாச ஊழியத்தை துவங்கணும்னா என்னுடைய ஃபேமிலியை பேர் பண்ணணும், கர்த்தருக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வாயை அடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்குது. காலத்தை பார்த்தால் முன்னேறி இருக்க வேண்டிய நாம் இன்னும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு இது கிடைக்குமா, இன்னைக்கு அது கிடைக்குமா அப்படின்னு அன்னாட காட்சியை போல சுற்றி கொண்டிருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை கர்த்தர் அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென். என்ன ஒரே ஒரு காரியம், கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வட மாநிலத்துல ஒரு சபை, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன், ஒரு சபையில ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஆராதனை நடத்தினவங்கள சில எதிராளி குரூப் போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்கள அடிச்சு அந்த கூட்டத்தையே கலைக்கிறாங்க. ஏன் என்றால் வசனத்தை கேட்கக்கூடாது, வசனத்தை சொல்லக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு காலத்தை அனுகூலப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமே. இக்காலம் எனக்குரிய நாள், இக்காலத்துல நான் தேவனுக்கு பிரியமாய் வாழணும், என்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்கணும், என் வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டும். ஒரு ஆமைச்சரங்களை பார்க்கலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, நீர் பாராட்டின இக்காலத்துல ஆண்டவரே நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நாங்கள் காலங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சரியாய் ஆண்டவரை பிரயோகித்துக் கொண்டு புத்தியுள்ள அந்த 5 கன்னிகைகளை போல ஆண்டவர் 5 தாளந்தை பெற்ற அந்த மனிதனை போல 2 தாளந்தை பெற்ற அந்த மனிதர்களை போல நாங்கள் எங்களுடைய வாழ்வில, எங்க ஊழியத்துல, எங்க குடும்பத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், உற்சாக மனதோடு கூட எங்களை கொடுத்திருக்கிறதை நாங்கள் ஆண்டவரே அப்ப கட்டி எழுப்ப முன்னேற கடவுளை எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ராஜா, எங்கள் காலங்களை நாங்கள் வீணடித்து விட்டோம். இத்தனை ஆண்டுகள் வெறுமையாய் போய்விட்டது. இத்தனை ஆண்டுகளில நாங்கள் எத்தனையோ உயர்வுகளை அடைந்திருக்க வேண்டுமே. இன்னும் நாங்கள் சற்றாகிலும் முன்னேற முடியாமல், சற்றாகிலும் குணமடையாமல் நாங்கள் இருக்கிறோமே. இன்றைக்கு எங்களுக்கு அந்த வார்த்தையை தந்து எங்கள் காலத்தை இனியாவது நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. கேட்ட இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய அடியார்களை கர்த்தர் நீ நடத்துவீராக. தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை இக்காலத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இன்று வந்தது நல்லது என்று உம்முடைய பிள்ளைகள் கண்டு உம்முடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரத்துல, உம்முடைய அன்பின் பிரசன்னத்துல யாவரையும் தாழ்த்தரும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் பிரசன்னம் இருந்து நடத்தட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நடத்தும். இந்த நாளில் வந்த உங்கள் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. God bless you. இதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டீங்களா?